ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம திருமலை திருப்பதியில் இப்போ புஷ்ப யாகம் நடந்தது. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 30ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு நடந்தது. இப்போ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். எப்படி நம்ம இந்த வீடியோஸ்லாம் நம்ம போடுறோன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து திருப்பதியில் இருக்காங்க. அவங்க நிறைய அப்டேட்ஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் அதனால் டெய்லி அப்டேட்ஸும் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம வருடத்தில் இருக்கிற 365 நாட்களுக்கும் என்னென்ன விசேஷமோ அவங்க வந்து எல்லாமே அந்த பெருமாளுக்காக நல்லாவே பண்ணுவாங்க. என்னென்னா, இந்த கோவில் வந்து இருக்கிற நாட்கள் ஃபுல்லாகவே திருவிழா நாட்களாக கொண்டாடக்கூடிய கோவில் தான் நம்மளுடைய திருமலை திருப்பதி. நம்ம வந்து திருமலைக்கு போனோன்னா நம்ம ஒரு ஒரு வாட்டியோ இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லைன்னா நம்ம 4 வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போகணுன்னு சொல்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தனியாக யாருமே போக மாட்டாங்க. எல்லோரும் ஃபேமிலியாக தான் போவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் கூட்டம் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா தனியாக வரவங்களை விட ஃபேமிலியாக வரவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால் இப்போ நான் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வந்து நான் திருமலை திருப்பதியை பற்றி நிறைய போடுறேன். என்னென்னா நம்ம ஃப்ரெண்டு அங்கே இருக்கிறதுனால நிறைய வீடியோஸ் தராங்க. நிறைய இப்போ நீங்கள் அங்கே போகிறதா இருந்தால், இப்போ ஃப்ரீ தரிசனில் பார்க்கறதா இருந்தால் நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு அங்கே போய் உட்காந்தோடனே உங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும்? ரூ. 300 டோக்கன் வாங்கியிருந்தீங்கன்னா வாங்கிட்ட பிறகு உள்ளே போயிட்டு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் சாமி பார்க்க? அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் வந்து இப்போ நீ மத்தியானத்தில் தான் தராங்க கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி விடிய காலையில் கொடுத்துன்னு இருந்தாங்க. இப்போ மத்தியானம் 2 மணி இல்லை 3 மணிக்கு தான் கொடுக்குறாங்க. இந்த ஒரு சில அப்டேட்ஸ்லாம் அடிக்கடி மாறும். எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குற டைம்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டே வரவங்களா இருந்தால் நான் டெய்லி ஷார்ட்ஸில் ஒரு பெருமாள் ஃபோட்டோ போட்டு நான் எல்லாமே டீட்டெயிலாக இதெல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு போகிறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எஸ்எஸ்டி டோக்கன் வந்து 3லேருந்து 5 மணி நேரம் ஆகுது இன்னையோட நிலவரம் பார்த்திங்கன்னா. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் 2 மணிக்கு போய் நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறீங்கன்னா அவங்க வந்து டைம் வந்து நைட்டு 10 மணி தருவாங்க, இல்லைன்னா மறுநாள் காலையில் 10 மணி தருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஏதாவது ரூம் போட்டிருந்தீங்கன்னா ரூமில் தங்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கே டெர்மினேட்டரி மாதிரி வச்சுருக்காங்க, அங்கே போய் தங்கிட்டு நீங்கள் காலையில் அவங்க சொன்ன டைமுக்கு உள்ளே போன பிறகு 3லேருந்து 5 மணி நேரன்றது அங்கே உள்ளே போன பிறகு தான் அது டைம் எடுக்கும். அதோட அதுதான் நம்மளுடைய அந்த டைமோட கணக்கு. இப்போ சர்வ தரிசனம் ஃப்ரீ தரிசனம்னா 5 மணி நேரம் ஆகுது, 10 மணி. இன்னையோட நிலவரம் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம். போன வாரம்லாம் 24 மணி நேரமாக இருந்தது. இப்போ நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சதுலேருந்து தாங்க கணக்கு. அது 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படின்றது. அந்த வீடியோவில் நம்ம அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம எப்பவுமே ரெகுலராக இதில் கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் யாராவது திருப்பதி போகிறவங்க நம்மளோட சேனலில் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் ஃபோட்டோ போட்டு இந்த டீட்டெயில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆகும், நம்ம போயிட்டு உடனே வருவீங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் கிளம்புவீங்க. அங்கே போனீங்கன்னா டைம் வந்து ரொம்ப கூட ஆகிடும். ஆனால் நீங்கள் இதை பார்த்துட்டு போனீங்கன்னா நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சிடலாம். இன்னொரு நிலவரம் இதுதான், நம்ம போனோம்னா இவ்வளோ நேரத்தில் பார்த்துடலாம். அதே மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் போகிறதா இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகுது, எந்த இடத்துல கொடுக்குறாங்க, டைமிங் மாற்றிருக்காங்களா, எல்லாமே வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புங்க. இப்போ நான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். நான் போடுற சேனல்லாம் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நிறைய லைக் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு போகும். நானும் எதுவுமே நமக்கு ஈஸியாக கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடிட் பண்ணிலாம் நான் இதெல்லாம் உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன். கண்டிப்பாக திருப்பதி போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா போன வாரம் போயிட்டு வந்தோம். நாங்களும் இதே மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நான் இப்போ போடுறத வச்சு நாங்கள் பிளான் பண்ணி போனோம். ரொம்ப சிரமம் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக பார்த்துட்டு வந்தோம். இப்போ நீங்கள் ஃப்ரீ தரிசனம் தான் பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நைட்டு கிளம்புங்க. காலையில் விடிய காலையில் திருப்பதி போங்க. நேராக ரூம் போட்டுருங்க. ரூமில் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டு நீங்கள் சாமி பாருங்கள். சாமி பார்த்துட்டு வந்து திரும்ப ரூமில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துடுங்க. இதுதான் ரொம்ப பெஸ்ட்டான வழியாக இருக்கும். நாங்கள் இதுதான் பண்ணோம். நீங்களும் இதே பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன். இப்போ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.